பாருங்க இந்த போலி எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. ஹலோ, இன்னைக்கு ஆடிவெள்ளி நைவேத்தியத்துக்கு வந்து சொஜ்ஜி போலி பண்ணி காட்டலான்னு இருக்கேன். சொஜ்ஜினா ரவை எல்லாருக்கும் தெரியும். பட் நான் ஆல்ரெடி வந்து பருப்பு போலி, தேங்காய் போலி, அப்புறம் சர்க்கரை போட்டு அதை வந்து இட்டு காமிச்சிருக்கேன், அது போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால இது இன்னைக்கு பண்ணி காட்டலாமேன்னு இருக்கேன். அவாவா சௌரியம், பாயசம் பண்ணிக்கலாம், குழக்கட்டை பண்ணிக்கலாம், பால் குழக்கட்டை பண்ணிக்கலாம். நம்ம ஆத்துல எது பிடிக்கிறதோ குழந்தைகளுக்குலாம் அவ விருப்ப பிரகாரம் பண்ணி சுவாமி நிவேதியம் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. நான் இந்த மெஷர்மெண்ட் கப் வந்து ½ கப் 125 ml இதால நான் எல்லாம் மெஷர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பொதுவா போலி வந்து மைதா மாவுல பண்ணாலே அது டேஸ்ட் தனி. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் எல்லாருக்கும் அதை சாப்பிட மாட்டோங்கிறா இல்லையா? அதனால என்ன பண்ணியிருக்கேன், 1 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ண போறேன். ஒரு சிட்டிக்கை உப்பு. கலருக்கு வந்து சிலர் வந்து ஆரஞ்சு கலர் வேணா போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி தான் யூஸ்வலா நம்ம போடுவோம், அதனால மஞ்சப்பொடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபில்லிங்க்கு வந்து ரவா, இது நம்ம பம்பாய் ரவை தான். இப்போ இது 2 எடுத்திருக்கேன் இல்லையா அந்த மெஷர்மெண்ட்ல, மைதா 1 கோதுமை 1. அப்போ இதுல 1 எடுத்தா போதும். இது நிறைய காணும், நம்ம கேசரி தானே கிண்ட போறோம், அதனால இதால 1 எடுத்துன்னு இருக்கேன். இதுக்கு வெல்லம் வந்து 2, ஏன்னா அப்பதான் அந்த மாவுக்கு கொஞ்சம் நமக்கு சாப்பிடும் போது இனிப்பு தூக்கலா தெரியும். அப்பதான் இல்ல உங்களுக்கு குறைச்சலா வேணும்னா 1.5 1.25 போட்டுக்கோங்க. ஜலம், நெய், நல்லெண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாவை பிசைய போறேன். இப்போ எப்பயுமே போலி மாவு நன்னா ஊற தான் நன்னா இருக்கும், நம்ம இடுறதுக்கு வாகா இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு 12 மணி போல இப்போ பசஞ்சு வைக்கிறேன். சாயந்தரமா குழந்தைகள் வரும்போது தான் பண்ண போறேன். 4 மணிக்கு 2 மாவையும் போட்டுன்ட்டேன். சிட்டிக்கை உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு, சும்மா 1 ஸ்பூன் விட்டுப்போம். அப்புறம் நம்ம வாட்டும் போது நெய்யும் எண்ணெயும் கலந்து போவேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஃபர்ஸ்ட், அப்புறம் நிறைய விட்டுப்போம் மாவை பிசைஞ்சதுக்கப்புறம். ஜலத்தை தெளிச்சு பிசைங்க. ஏன்னாக்க ரொம்ப இதுவாயிட போகிறது, லூஸ் ஆகிட போகிறது. இருந்தால் ஓரளவு இருந்தால் போதும், அப்போதான் இடம் வரும் நல்லா கையால். கிட்டத்தட்ட அந்த மெஷர்மெண்ட் கப்ல ஒரு 3/4 ஜலம் இழுத்துருக்கு. இது பாருங்க, இதான் மீதி. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயை விடணும். நல்லெண்ணெயை விட்டாதான் நல்லா ஊருண்டு சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு. அதை தொட்டுண்டே நம்ம இட்டுடலாம். அதுல எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கு பாருங்க, அதை தொட்டுண்டே இட நல்லா வந்துடும். போதும், ஒரு 3 கடலை முட்டை விட்டுருக்கேன் நான். அதால இதை நல்லா மூடி வச்சுருவோம், அப்புறம் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேசரியை பண்ணிடலாம். வானலி காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா 1 ஸ்பூன் நெய்யை விட்டுப்போம். இந்த ரவையை அதில் வறுத்துக்க போறேன். இப்போ வறுத்துண்டாதான் உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டி தட்டாமல் இருக்கும், நல்லா ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். பாருங்க, இதை நல்லா சிவப்பா வறுத்தாச்சு. இப்போ பிகினர்ஸ்லாம் ஸ்டவ்வை நிறுத்திடுங்க. ஏன்னா இந்த ஜலத்தை விடும்போது ஆவி அடிக்கும் கையில. இப்போ பாருங்க, அந்த கப்பால, மெஷர்மெண்ட் கப்பால நல்லா ஜலம் கொதிச்சு விடுத்தோம் பாருங்க. இதே ஆவி அடிக்கும், பார்த்து தான் விடணும். 1 விட்டேன்னா 2. இது நல்ல பெரிய ரவையா இருக்கு. மெல்லிஸ் ரவை, சிரோட்டி ரவை அது மாதிரிலாம் யூஸ் பண்றவா 2 போதும். ஆனால் என்னோட ரவை நல்லா பெருசாக இருக்கு, வறுத்து இருக்கும். அதனால நான் இன்னும் ஜலம் விட போறேன். இன்னும் 1 கப் விட்டுற போறேன். நல்லா வேகும். அப்பதான் 3 விட்டுட்டேன். கேசரி தான், எல்லாருக்கும் கேசரி கிண்ட தெரியும், அதே மாதிரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இதில் இது இல்லை. இப்போ அடுப்பை மூட்டிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். இது வேகட்டும். நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி கூட வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு, வேகட்டும். வெந்துடுத்து. இந்த மெஷர்மெண்ட் கப்பால 2 வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை இதில் போட்டு போறேன். குறைச்சலா வேணுங்கிறவா குறைச்சலா போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும், நல்லா பாயசம் மாதிரி தான் ஆகும், அப்புறம் இருக்கும். சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இதையே சக்கரை போட்டு பண்றவாலும் பண்ணிக்கலாம். பட் நெய்வேத்தியம் போது நம்ம வெல்லம் தான் பண்ணுவோம்.
இதே மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு. நம்ம கேசரி மாதிரி எப்படி ஆஸ் யூஷுவல் சக்கரை போட்டு கிண்டுவோம் இல்லையா, அது மாதிரி கிண்டிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஸ்டவ்வை நிறுத்தி விடுறேன். இப்போ இது இரும்பு வால்னின்றதால இன்னும் சூடு ரொம்ப இருக்கும் இல்லையா, இன்னும் கெட்டியாயிடும். நம்ம பண்ணும்போது ரொம்ப கெட்டியா இருக்கும். அதனால நான் இதை வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாவும் கேசரியும் ரெடி ஆயிடுது. இது நல்லா ஊறட்டும், மூடி வச்சிருப்பேன். நான் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 10 உருண்டை போல உருட்டி வச்சா கரெக்டாக இருந்தது. அந்த பதத்தில் நான் எடுத்து வச்சது, நான் எதுவுமே பண்ணல, அப்படியே உருட்டி எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை இடலாம் பாருங்க. எண்ணெயை கொஞ்சம் நல்லா தெப்ப தடவிடணும். அந்த இலையில கொஞ்சம் லைட்டாக வாட்டிக்கலாம் வேணுங்கிறவ. இப்போ பாருங்க, ஒன்றத்தை எடுத்துட்டு இப்படி ஃப்ளாட்டாக பண்ணிக்கணும். குண்டா வைக்காதீங்க, இப்படி ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. பொதுவாகவே அந்த போலிக்கு ஃப்ளாட்டாக வச்சு பண்ணும்போது நல்லா, இல்லாட்டா அந்த குண்டை அமுக்க வேண்டியிருக்கு. அப்போ சைட்லாம் வந்துடுறது சம்டைம்ஸ். இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மெதுவாக கையால் ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இப்படி விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோ இந்த உள்ளங்கையால் இந்த இடத்த வச்சு பண்ணேன்னா நல்லா ஈவனாக வந்துடும். பொதுவாக போலி அப்படி தானே தட்டுவோம். ஓரெல்லாம் தடிமன் இல்லாமல் அப்படியே பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான். பாருங்க, கல் காஞ்சதும் நான் வந்துட்டு இன்னைக்கு நெய்யில தான் பண்றேன் குழந்தைகளுக்காக. நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் எண்ணெயும் நெய்யுமா கலந்துக்கோங்க, நல்லா இருக்கும். மீடியம்ல வச்சுக்கோங்க அடுப்பை. பெருசா வேணுங்கிற இன்னும் கொஞ்சம் பெரிய மாவை எடுத்து நிறைய ஃபில்லிங் வச்சு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுது போலி. இன்னொரு போலி பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்ன, இது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமே ஊறிடுத்து மாவு. சூடா பண்ணி தரலாம் அப்படின்ட்டு தான் அப்படியே வச்சுட்டோம். இது அப்படியே திருப்பின்றோம். இதை வாட்டிடும். அவ்வளோதான், அடுத்த போலியும் ரெடி ஆகிடுத்து பாருங்க. பார்த்தல 2 போலி ரெடி ஆகிடுத்து. இது வந்து நெய் பிடிக்கிறவா மேலாக சொட்டு நெய் விட்டுன்னு சாப்பிடுங்கோ. பால் பிடிக்கிறவா அது மேலே பாலை குத்திட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பாருங்க இந்த போலி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இதே மாதிரியே குறை போலியும் பண்ண வேண்டியது தான். நான் எல்லாரும் இந்த சொஜ்ஜி போலியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. பண்ணி பார்த்த வரலாம். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.